எனக்கு எல்லாமே இருக்குது, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் என்ன செஞ்சுக்கலாம், எப்படியாவது ஏதாவது பண்ணிக்கலாமான்னு இருக்கு. எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எத்தனை பேர் நம்ம சொல்ல கேட்குறோம்? அங்கே இங்கே ஓடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே சந்தோஷம் கிடைக்கும், எங்கே போவோம்? ஒரே ஒருத்தர் யார் தான் சமாதானத்தை தர முடியும்? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார், உலகம் கொடுக்குற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 14:27. நம்ம அது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன இருக்கு வாசிப்பா? எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் இருதயத்தை என்ன செய்ய? தண்ணீர் போல ஊற்றிவிடு. தண்ணீர் எப்படி மடமடான்னு குழாய் திறந்தா எப்படி ஓடி வருது? தண்ணீர் குழாய் திறந்த உடனே அப்படியே ஓடி வரும் இல்லையா? அதே போல தண்ணீர் இதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஏன் ஊற்றணுமா பாருங்க. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற, பசினால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க, எத்தனை பேர் எதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிடலாமான்னு எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. உங்க பிள்ளைகளுக்காக மாத்திரல, நிறைய பேர் என்ன பண்ண, நம்ம குடும்பத்துக்காகவே செவிச்சிட்டு இருப்போம். குடும்பத்துக்காக இல்லை, பூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக உன் கையில கத்திரத்தில் ஏறிடு. ஐயோ, எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் இருக்காங்கப்பா. எத்தனையோ ஜனங்களுக்கு இப்போ ஆண்டவர் யாருன்னு தெரியலையே, இயேசுவே தெரியல. எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரிலும் வேதனையிலும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, வாழ்கிறாங்க. குழப்பம், மனநோய் மேலே கஷ்டப்படுறாங்க, கடைசி தற்கொலை முடிவுன்னு போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேண்டும். யாரோ என்னவோ பண்ணுறாங்க, நம்ம குடும்பம் இருக்கக்கூடாது. எத்தனை ஜனங்கள் தற்கொலை போயிடுறாங்க, எத்தனை ஜனங்கள் வேதனையோடு மனநோயோடு இருக்காங்க, நிம்மதி இல்லை, சோர்வு, குழப்பங்கள். அவங்களுக்காகலாம் நம்ம கையில் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம கைகளை ஏறெடுக்கணும். அதனால தான் இறைமையை சொல்லி, என் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானா நலமாயிருக்கும். வாசிங்க, இறைமையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எத்தனை ஜனங்கள் நம்ம தேசத்தில் கொலை பண்றாங்க, எத்தனை பேருக்கு தற்கொலை, எத்தனை பேர் விபத்துல மறிச்சிடுறாங்க, எத்தனை பேர் பாவம் செஞ்சுட்டு திரும்ப கடைசியில் நிம்மதியில் எத்தனை பேர் மறிச்சிடுறாங்க. அவங்களுக்காக இரம்பகல் அழுகிறோமா? நம்ம குடும்பத்துக்காக தான் செவிச்சிட்டு இருக்கோமா? நம்ம குடும்பத்தின் மக்களுக்காக செவிக்கிறோமா? எத்தனை பேரை கொலை உண்டு கொடுத்து அழுதுட்டு கிடக்கு. எத்தனை ஜனங்கள் கொலை பண்ணிடுறாங்க, கொள்ளையடிச்சு கொண்டு போட்டு போயிடுறாங்க. எத்தனை ஜனங்கள். அவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக அழுகிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம உள்ளத்தை நம்ம கேட்டு பார்ப்போம். நான் யாருக்காக செபிக்கிறேன்? நீங்களே உங்கள் இதயத்தை கேட்டால் உங்களுக்கு தெரியும்.